பெருங்குடியில இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் சட்ட கல்லூரியில போதிய அளவுக்கான ஒரு வசதி இல்லை எங்களுடைய ஹாஸ்டல்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு மாணவியர்கள் நிறைய பேர் உள்ளேயே இருந்து நிறைய போராட்டங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்கோர்ஸ் இந்த விஷயம் ஏன் வெளியில அந்த அளவுக்கு லீக் ஆகல அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஊடகங்களுக்கு ஒரு கேள்வியா எழுப்பிட்டு இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் திமுகவை பயங்கரமா விளாசிட்டும் இருக்காரு. அவர் கேட்கிற கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான சட்ட கல்லூரி அப்படின்னு சொல்லும் போதே இது ஒரு பெரும்பான்மை இதுதான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கான ஒரு முக்கியமான ஒரு காலேஜ நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணாம டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சி காலத்துல அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு. பிகாஸ் 450க்கும் மேற்பட்ட நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ பேருக்கு மொத்தம் 40 கழிவறைகள் மட்டும் தான் இருக்கு. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ். அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க? 40 எங்க 600 பசங்க ஒரு 450 குறைஞ்சபட்சம் வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க? நம்மளுக்கே எப்படிப்பா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது 115 பேர் நியூவா அங்க ஜாயின் பண்றாங்க. ஸோ அந்த பசங்க இங்க பாருங்க, ஆல்ரெடி எங்களுக்கே பாத்ரூம் வசதி சரியா இல்லை, திரும்ப நீங்க இவங்களை கூட்டிட்டு வந்து வச்சீங்கன்னா நாங்க எப்படிங்க மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க நிறைய கேசஸ் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. அதுவும் நாங்க லா காலேஜ்ல படிக்கிறோம், எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா மீதம் பேருக்குலாம் என்னங்க நிலைமை அப்படிங்கறத உள்ள மாணவியர்கள் எல்லாரும் கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க. பட் அங்க என்ன சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் நாங்க சால்வ் பண்றோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாலும் அங்க இன்னும் போராட்டம் தொடரப்பட்டுதான் இருக்கு. அதுலயும் அந்த 115 பேர் புதுசா வந்தவங்க கிட்ட நீங்க வெளியில போய் எங்க ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இல்லைங்க நாங்க வெளியில எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணிட்டோம், எதுவுமே கிடைக்கல, வேணும்னா நீங்க ஏதாவது நல்ல ஹாஸ்டல் இருந்தா எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன மாதிரியான விஷயங்களும் இப்போ வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. சோ இத்தனை பேர் இருக்கிற ஒரு பெண்களுக்கு அத்தியாவசியமா அது ரொம்ப தேவை. ஆண்களோ பெண்களோ ஆனாலும் பெண்களுக்கு ப்ரியாரிட்டியா அவங்களுடைய பீரியட்ஸ் டைம் இருக்கலாம், அவங்களுக்கு என்ன வேணா இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ பேர் ஒரு 40 கழிவறைகளை இத்தனை பேர் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா உள்ள. ஸோ அதெல்லாம் ஏன் இன்னும் கண்டுக்காம இருக்காங்க அப்படிங்கறத அண்ணாமலை பயங்கரமான ஒரு கேள்வியோட விளாசிருக்காரு. ஸோ சீக்கிரமா ரெக்கவர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் இருந்து சொல்லியிருந்தாலும் இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் நீங்க இந்த இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த மாதிரி காலேஜஸ், அதுவும் கவர்மெண்ட்ல இருக்கிற இந்த காலேஜஸ்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏன் இன்னும் ஒழுங்கா சீரமைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து வரவேற்கத்தக்கது. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.